நமது ஜெபம் டிவியில் பூரண சுவிசேஷ எக்காலம். நீ விதைக்கிறதை தான் தேவன் உனக்கு விளைச்சலாய் கொடுப்பார். Whatever you sow, the Lord will make you harvest. உன் நம்பிக்கை எதன் மேல் இருக்கிறதோ அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற ஒரு பலன் தான் உனக்கு கிடைக்கும். இன்னைக்கு நன்மை செய்கிற பழக்கம் சபைகளில் இல்லை. The church does not have the habit of doing good. ஒரு காலத்துல கிறிஸ்தவம் என்றால் என்ன? What does Christianity mean? நன்மைகளை செய்வதுதான் கிறிஸ்தவம். Christianity means doing good. அவனை இயேசுவிட்ட கொண்டு வருவது அல்ல உன் நோக்கம். Not bringing them to Christ. இயேசுவினுடைய சாயலை நீ அவனுக்கு காண்பிக்க வேண்டும். Blessing Worship Center presents Trumpet of the Full Gospel every Monday at 7:30 p.m. Don't miss it on Jebam TV. நமக்கு ஐஸ்வரியத்தை கொடுக்க காரணம் அதை நல்லா அனுபவிங்க. என்ன செய்யுங்க? The reason for Lord to give you riches is for you to enjoy it. நாம் அனுபவிக்கிறதற்கும் For us to enjoy சகலவிதமான நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஒரு ஆமென் சொல்லுவோமே. உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தை கர்த்தர் யார் கொடுக்கிறா? சத்தமா சொல்ல பிரதர்ஸ். யார் கொடுக்கிறா? கர்த்தர் கொடுக்கிறார். எதுக்கு? God gives you all the riches that you need. எதற்கு கொடுக்கிறாரு? Why does he give you the riches? சேர்த்து வச்சிட்டு கடைசி எதுவுமே அனுபவிக்காம பரலோகமே என் சொந்தமே பாட்டு பாடுறதுக்கா? Not for you to keep gathering and then storing it up without enjoying it and then finally losing it all. சகலவிதமான நன்மைகளையும் அவர் நமக்கு கொடுக்க காரணம் நாம் அனுபவிக்கிறதுக்கு. The reason for God to richly provide us with everything is for us to enjoy it. அதோடு சொல்லல, அதுக்கு அடுத்த வார்த்தை சொல்றாரு பாருங்க. Not only that, but the next நாம் word God said, அனுபவிக்கிறதுக்கு சகலவிதமான நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். We have to set our hopes on the living God who richly provides us with everything for us to enjoy. இது கட்டளையா சொல்றாரு. God gives this as a commandment. இது ஒரு கட்டளையா சொல்றாரு. God gives this as a இது ஆலோசனையா commandment. சொல்ல. This is not a counsel. தேவன் உன்னுடைய உன்னுடைய நம்பிக்கை அநித்தியமான உலகத்தினுடைய ஐஸ்வரியத்தில் இருக்க கூடாது. Your hope should not be set upon the uncertain riches of the world. சிலருக்கெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்து பயப்படுறார் தெரியுமா? Sometimes even God fears to give blessings to some people. சிலர்லாம் நான் பார்த்திருக்கிறேன் 10 வருஷம் 15 வருஷம் அதே நிலையில தான் இருப்பாங்க. There are some people who are continuing in the same level. ஏன் தெரியுமா? Do you know why? 15,000 சம்பளத்துக்கு ஒரு வேலை கொடுக்கும்போதே சர்ச்சை விட்டுறாங்க. When they earn 15,000 a month, they are giving up church. ஒரு 20,000 ரூபாய் சம்பளம் வந்த உடனே காத்திருப்பு கட்டம் போயிடுச்சு, வெள்ளிக்கு உபவாசம் போயிடுது, நாள் நைட் பிரேயர் போயிடுது. When they earn 20-25,000 per month itself, they'll give up the tarrying meeting, they'll give up Friday night prayer, they'll give up every other prayer. 100% இல்லை, 200% உண்மை. This is not 100% but 200% the truth. சிலதெல்லாம் ஓடி என்ன பாஸ்டர் காலையில ராத்திரி வரைக்கும் ஓடினால ஒண்ணும் நிக்க மாட்டேங்குது. Some people will say, Pastor, every day from morning to night I am running and struggling, but nothing is sustained in my life. நிக்காது. Nothing will stay. அது நிக்காது. Nothing will stay. ஏன் நிக்க போகுது? Why will it stay? ஏன்னா கர்த்தருக்கு தெரியும் இவனுக்கு 25,000 கொடுக்கும்போதே இவன் ஏனை தேட மாட்டான். Because God knows when I am giving him 25,000 itself he is forgetting me. 30,000 கொடுக்கும்போதே இவனுக்கு காத்திருப்பு கொட்ட வேண்டாம், ஆராதனை வேண்டாம், ஆராதனை ஆமென் படுத்துக்குள்ளேயே அங்க போயிட்டு வெளியில நிக்கிறாங்க. When I am giving 30,000 itself, they do not want tarrying meeting, or even before the end of the service they are running away from the church. இவனுக்கு மாசம் 1,00,000 ரூபாய் குத்தனா இயேசுநாதர்னா யாருன்னு கேக்குறான் நிலைக்கு வந்துருவான். If I give him 1 lakh per month salary, then the next thing what they'll do is they'll ask, who is Jesus? நல்லா கவனிக்க வேண்டும். Listen carefully. நீங்க இருக்கிற கொஞ்சத்திலேயே கர்த்தரை அதிகமாக தேட ஆரம்பிங்க, கர்த்தர் வாரி வாரி கொடுப்பார். In the little that you have, when you start seeking the Lord more and more, he will give you more and more. இருக்கிற 25,000 ரூபாய் வேலைக்கு 15,000 ரூபாய் வேலைக்கு 1008 காரணங்களை சொல்லிக்கொண்டு நாட்டுக்கு ஒரு நாள் மாத்திரம் சபைக்கு வந்து யாரைய பேரை சொல்லலாம் நினைக்கலாமே. ஓகே, ஜெனிஃபர் பிரசன்ட் சார், பிரசன்ட் பாஸ்டர், வேற யாரும் பேரை சொன்னா கோச்சிப்பாங்களே. தசரதன் பிரசன்ட் பாஸ்டர், எல்லா நாட்டுக்கும் வந்து பிரசன்ட் பாஸ்டர். மேல இருக்கிற பேர் சொல்லாமா?
என்னத்துக்கு வீண் வம்பு இல்லையா? பிரசன்ட் சார், ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தான் பிரசன்ட் சார். Only on Sundays they'll come and mark their attendance saying present pastor. திங்கட்கிழமை எங்க தசரதன்? Where are you on Monday? Absent pastor. Absent pastor. எங்க சாம் பிரதர்? Where are you on Tuesday? Absent pastor. Absent. எங்க 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 வேற யாரு இருக்கா? பயமாதவங்க பேரை சொல்லுது. இப்போ கோச்சிக்காதவங்க பேரா தேட வேண்டியதா இருக்குது. ஆமென். Amen. திங்கட்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் ஆப்சன்ட் சார். From Monday to Saturday you're absent in the church. ஞாயிற்றுக்கிழமை வந்தவங்கள அவர் பிரசன்ட் பண்ணுங்க. Present pastor. So everyone who comes on Sunday, they'll all say present. அவருக்கு நல்ல அளக்க தெரியும். The Lord knows to measure. ஒரு கணக்கு சொல்லட்டுமா? Let me tell you a calculation. சொன்ன விஷயம்தான். I've already said this to you. வனாந்திரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் வராங்க பிரயாணமாய். Now Israelites are journeying through the wilderness. எகிப்திலிருந்து கொண்டு வந்த சாப்பாடு முடிஞ்சிச்சு. The food that they brought out of Egypt is done. இப்போ ஆண்டவர் சொல்ற வானத்திலிருந்து நான் என்ன கொடுக்க போறேன்? மன்னாவை கொடுக்க போகிறேன். Now the Lord says I'm going to give manna from heaven. ஆண்டவர்கிட்ட எல்லாம் நீங்க கணக்கு வேலையெல்லாம் காட்டாதீங்க. Your calculations will not work with the Lord. பிரதருக்கு சொல்றேன், எனக்கு ஓட்டி இருக்குது, எனக்கு வீட்டு இருக்குது, அது இருக்குது இதுன்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்கள் என்ன செய்யக்கூடாது. ஆண்டவர் உங்களுக்கு நியமித்து சில கூட்டங்களை, ஆராதனை, சில ஐக்கியங்களை நீங்கள் தவறு விடும்போது என்ன நடக்கும் என்பதை சொல்றேன். இதுதான் நடக்குது உங்க வாழ்க்கையில. To all the brothers who are saying I have overtime pastor, I have extra duty, and then despise the meetings or the responsibilities that the Lord has given to you in ministry or in church, this is what is happening to you. மன்னா வருகிறது. Manna came. மோசே சொல்லுகிறார். Moses is saying. மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றாரு. Now the Lord said to Moses. காலையில எழுந்த உடனே பனி பெய்யும், பனி மேலே மன்னா பெய்யும். As soon as you wake up in the morning, you will see dew fill the ground, and then upon the dew you will see the manna. நம்ம பாஷையில சொல்லுகிறேன். In our words I'll say this to கர்த்தர் you. மோசேக்கு சொல்றாரு. Now the Lord said to Moses. கரெக்ட்டா தலைக்கு ஒரு ஓமர் ஒரு படி எடுக்கணும். The Lord said take one omer per head. ஒரு படி தான் எடுக்கணும். You have to take just one omer. ஒரு படிக்கு மேல எடுத்தாலும் உனக்கு குறையா உனக்கு ஒரு படி தான் வரும், ஒரு படிக்கு குறைவா எடுத்தாலும் ஒரு படி தான் வரும். If you take more than what is given to you, that will also be one omer, or if you take less also, it will be filled and it will become one omer. இஸ்ரவேல் ஜனங்கள் அடுத்த காலையில போகிறார்கள். That is the next day people of Israel are going to collect it. மன்னா பொழிந்திருக்கிறது. Manna is on the ground. அவனவன் எடுத்துக்கொள்கிறான். Now everyone is picking it up. ஒருவேளை அந்த ஒரு ஓமருக்கு மேல எடுத்து உள்ளே வைத்தால வசனம் சொல்லுது அது புழுத்து போய் விடுமா. Now the word says people who gathered more than what was allotted, that became an infection and then it became bacteria. என்ன அநியாயம் பாருங்க. What happened? ஒரு ஓமர் எடுக்கிற 1.5 படி ஓமர் எடுத்தா மீதி 1/2 படி புழுத்து போய்டுமா. Instead of taking one omer, if you have taken 1.5 omer, then the rest became worms. உனக்கு அளக்கிறதுல ஆண்டவர் கரெக்ட்டா இருப்பாரு. The Lord is perfect in his calculations. நீங்கள் தேவனுக்கென்று சொல்லுகிற எல்லா சாக்குபோக்குகளும் அங்கே அளந்து வைக்கப்படுகிறது. Every excuse that you give to the Lord is always measured and kept. இப்பொழுது எல்லாரும் ஒரு ஓமர் தான். Everyone is supposed to take only one omer. கிடைக்காது. Even if they desire, they will not get more than that. இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிறார்கள். Now the people of Israel are saying, எப்ப பார்த்து மன்னாவே சாப்பிட்டு கொண்டிருக்கிறோமே. We are eating only manna every day. எப்பொழுது ஒரு நான்வெஜ் வேணுமே. We need some non-veg in our life. ஒரு chicken piece கிடைச்சா. If we get a chicken piece, நல்லா இருக்குமே. it will be good. இது ஒரு முறுமுறுப்பாய் மாறினது. This became a murmur to the people of Israel. மோசே. And the Lord said to Moses, நாளை தினத்திலே tomorrow உன் ஜனங்கள் கேட்டதை நான் கொடுப்பேன். I will give to the people what they ask. வெளியில வந்து பார்த்தா when they came out and saw காடைகள், quails, கிழக்கே ஒரு 4 மைல், on the east 4 miles, மேற்கே ஒரு 4 மைல், on the west 4 miles, தெற்கே வடக்கே 4 மைல், north and south 4 miles, 4 முழம் உயரத்திற்கு, for 4 feet height, ஃபுல்லா காடை, quails fill the place. இப்போ மோசேட்ட கேக்குறான், மோசே. Now the Lord asked Moses. ஜனங்க மோசேட்ட மோசே எத்தனை காடை எடுக்கலாம்? Now people are asking Moses, how many quails should we gather? எத்தனை காடை? And Moses asked God, Lord, how many quails should we take? ஒரு படி மன்னா தான் சொன்னாங்க. Because the Lord said only one omer of manna. எத்தனை காடை எடுக்கலாம்? Lord, how many quails can we take? எவ்வளவு வேணா எடுத்துக்க. And the Lord said, take how much ever you want. சாப்பிட்டு மூக்கு வழியா வெளியில வர வரைக்கும் சாப்பிட்டாயா.
people ate so much that it started அப்பா, coming என்ன- out of their nose. ஆண்டவர் ஒண்ணுமே சொல்லல. The Lord did not say anything. சாப்பிடு. Eat. ஒரு காடை சாப்பிட்டான். They ate one quail. இன்னொரு காடை வீட்ல பார்த்தா காடை அடக்கி வச்சிருக்குது. They gathered so much of quails in ஒரு their நாள் house. அல்ல. Not one day. 2 நாள் அல்ல. Not 2 days. ஒரு மாதங்களுக்கு தேவன் டெய்லி காடை கொடுத்தார். For nearly a month, God gave quails to மோசேக்கு them. ஒரு கேள்வி. Moses had a question. என்ன ஆண்டவரே? What Lord? மன்னாவை வந்து கரெக்டா ஒரு படி எடுக்கணும் சொல்லிட்டீங்க. For manna you said only one ஆனா omer. காடையை பார்த்தா வாரி சாப்பிடு சொல்றீங்களே. But for quails you said eat as much as you want. இந்த கால்குலேஷன் எங்களுக்கு புரியலையே. He said, Lord, I don't understand your கொஞ்சம் calculations. எக்ஸ்ட்ரா மன்னா எடுத்தா என்ன ஆயிடு போகுது? Lord, what will happen if I take a bit ஆனா of more கரெக்டா manna? ஒரு படி தான் சொல்றீங்களே. Lord, you're saying only one omer. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, Then the Lord said, ஏய் என்ன பாரு, look at me. எனக்கே கணக்கு கொடுக்கிறவன் இருக்கிறான். I have someone who gives me a உன் calculation. முற்பிதா யார் தெரியுமா? ஆபிரகாம். யாரு? Do you know who is your சத்தமா forefather? சொல்லுங்க. ஆபிரகாம், உன் முற்பிதா ஆபிரகாம் இருக்கிறான் அல்லவா? Your forefather Abraham, ஒரு நாள் நானும் தூதர்லாம் அவன் வீட்டுக்கு போனோம். me and my angels went to his house. அவன் வீட்டுக்கு போனா When we went to his house, இவன் ஓடி வந்து என்ன வீட்டுக்கு கூப்பிட்டான். he came and invited us into his house. சாராளை பார்த்து Now சொல்றான், he says to Sarah, சாராளே Sarah, 3 பேர் வந்துறாங்கறாங்க. there are 3 people who எத்தனை பேர் come. வந்திருக்காங்க? How many? சத்தமா சொல்லணும். How many? எத்தனை பேரு? How many? 3 பேர் வந்திருக்காங்க. There were 3 people who ஒரு come. தலைக்கு ஒரு படி போடு. He said 1 omer per head. ஒரு தலைக்கு ஒரு படி. He said 1 omer per ஒரு head. தலைக்கு ஒரு படி மாவு எடு. Take 1 omer of flour for 3 each படி and every. மாவு எடுத்து Take 3 omer of flour, அப்பம் சுட்டு bake them அவங்களுக்கு கொடு. and give it to them. சாராள் 3 படி எடுத்தான். Now Sarah took 3 3 omers of பேருக்கு தலைக்கு flour. எத்தனை படி? How many per head? சொல்லமா, எத்தனை படி? ஒரு படி. இப்போ ஆபிரகாம் ஓடுறான். Now Abraham is running. உள்ள ஓடிப்படு இளங்கன்று ஒன்னு இருக்குது. Now there was a young calf. அவ வெயிட் எல்லாம் பார்க்கல. He did not check the weight. அந்த இளங்கன்று கிட்டத்தட்ட 20 பேர் 25 பேர் சாப்பிடலாம். Nearly 20-25 people can eat a ஆனா young அதெல்லாம் calf. பார்க்கல. But he didn't see that. நேரா போனா He went towards ஒரு that calf. இளங்கன்றை பிடிச்சான். He caught hold of a young அடிச்சான். calf. He killed it. அளவே வைக்கல. There was no சும்மா measure. செஞ்சு வந்து சாப்பிடுவா ஆண்டவரேன்னு சொல்லிட்டான். He cooked it and then brought it before the Lord and gave it to the கர்த்தர் Lord. சொன்னாரு, And the Lord said, உன் முற்பிதா ஆபிரகாம் எனக்கு மாவுல கணக்கு வச்சா, your forefather Abraham gave a measure for the நானும் மாவுல flour. கணக்கு வைப்பேன். I will also keep a measure in your ஆனா flour. நான் வெஜிடேரியன்ல அவனுக்கு கணக்கே வைக்காம கொடுத்தா, He gave me without measure in நான் non-veg. நான் வெஜிடேரியன்ல கணக்கே வைக்க மாட்டேன். கையை So தட்டி I ஆண்டவருக்கு will நன்றி also not சொல்லுங்களேன். give a measure in ஆமென் non-vegetarian. சொல்லுங்களே. Amen. ஹalleluya. Hallelujah. நீ விதைக்கிறதை தான் தேவன் உனக்கு விளைச்சலாய் கொடுப்பார். Whatever you sow, the Lord will make you harvest. உன் நம்பிக்கை எதன் மேல் இருக்கிறதோ அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற ஒரு பலன் தான் உனக்கு கிடைக்கும். Where you set your hopes on, and there you will reap your உன்னுடைய harvest. ஐஸ்வரியத்தின் மேல் நீ நம்பிக்கை வைப்பாயானால், If you set your hopes upon the uncertain காலையில riches, ஞாயிற்றுக்கிழமை நான் வேலைக்கு போகணும். on even Sundays I have to go for work. பிரதர்ஸ் ஃபெலோஷிப் மண்டே வரக்கூடாது பிரதர். On Monday if you come for ஐயோ brothers fellowship, பாஸ்டர் நான் வீட்டுக்கு வரதுக்கு 10:30 மணி ஆகும் பாஸ்டர். pastor, it will be 10:30 for me to come to the house. கர்த்தர் பாப்பாரு. The Lord will see. உனக்கு 10:30 மணின்னு எனக்கு கணக்கு வைக்கறல்ல, If you are keeping a measure for அவரு me, உனக்கு it's கணக்கு 10:30. வைப்பாரு. The Lord will keep a measure for நீங்க you. நினைக்கிறதல்ல நம்முடைய தேவன். You are not the Lord is not what உன் you விதைப்புக்கு imagine. ஏற்ற அறுவடை கொடுக்கிறவர். The Lord who gives you a harvest according to உலகத்தின் what you sow. உலகத்தின் ஐஸ்வரியத்தின் மேல் நம்பிக்கை வைத்து உலகத்து தேவனுடைய காரியங்களிலே நீ உன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் உலகத்தின் பின்பாக நீ ஓடுவாயானால் உனக்கு கர்த்தர் அங்க ஒரு ஃபுல் ஸ்டாப் வைப்பார். If you do not set your hope on God and give time for godly things and run behind the world, the Lord will keep a full stop for everything that is in the world for you. சிலருக்கு வேலைனா பைத்தியம் பிடிச்சிட்டு ஓடுவாங்க. People are crazy about their work. கவனிக்க வேண்டும். Listen carefully. எல்லாம் கர்த்தர் கொடுக்கிற நன்மை. Everything is the goodness that காய்கறி Lord gives. வியாபாரம் போனாலும் கர்த்தருடைய கிருபை இருந்தாதான் உனக்கு வியாபாரமே ஆகும். If you go to a business only if the Lord grants it, it will happen. நீ
வாட்ச்மேன் டியூட்டி செய்யணும்னாலும் அங்க கர்த்தருடைய கிருபை இருக்கணும். If you go for a watchman work, there also you need the grace of வாழ்க்கையில God. சகல விதமான நீ அனுபவிக்கிற ஐஸ்வரியத்தை கொடுக்கிறது என் கர்த்தர். It is the Lord who gives you the riches for you to enjoy. இப்போ கர்த்தர் கட்டளையாய் கொடுக்கிறார். Now the Lord gives you a commandment. என்ன கட்டளை கொடுக்கிறார் தெரியுமா? What is that commandment? நீங்கள் நிலையற்ற ஐஸ்வரியத்தை நம்பிக்கை வையாமல் And not to set your hopes on the uncertainty of riches. சகல விதமான நன்மைகளை அனுபவிக்கிறதற்கு உனக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கையாய் வைங்க. But on the living God who richly provides you with everything for you to enjoy. அது மாத்திரமல்ல, Not only that, இந்த பரலோகத்தில் அந்த எதிர்க்கு வருங்காலத்துக்கு ஐஸ்வரியத்தை எப்படி சேர்த்து வைக்க முடியும்? how are we supposed to store up treasure for the eternal life of our future? முதல் காரியம் உலகத்தின் ஐஸ்வரியத்தை நம்ப வைக்க கூடாது. The first thing is to not set hopes on the uncertainty of this worldly riches. முக்கியமான பாயிண்ட், பேச வேண்டிய பாயிண்ட் எல்லாம் கேட்காம வந்துக்கிறாங்க பாரு. இப்போ உங்களுக்கு வேண்டிய பிரசங்கம் தான் இன்னைக்கு வந்துச்சு. இன்னைக்கு நீங்க விட்டுட்டீங்க அந்த பாயிண்ட்டை. அந்த ஆன்லைன்ல கேட்கணும் அந்த பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு. என்னப்பா இப்படி காட்டு எங்க கேட்டீங்க? ஆன்லைன்ல கேட்டுக்கிறீங்களா? என்னதான் நேரா கேட்கறதுல ஒரு அழகு இருக்குது இல்லையா? ஆன்லைன்ல பார்த்தா உங்களை பார்த்தே பேச முடியாது. ராமன் சொல்லுவோமே, சத்தமா சொல்லுங்க. Amen. சத்தமா சொல்லுங்களேன். Amen. ஹalleluya. Hallelujah. இங்க கர்த்தர் சொல்லுகிறது, The word of God says, நிலையற்ற ஐஸ்வரியத்தை மேல் நம்பிக்கை வைத்து அந்த நிலையற்ற ஐஸ்வரியத்திற்காக நீ ஓடுகிறதை நிறுத்திவிட்டு, it is enough for you to run behind the uncertain riches of the world and set your hopes on the சகல uncertain விதமான riches. நன்மைகளையும் நீ அனுபவிக்கிறதற்கு சம்பூர்ண ஆசீர்வாதத்தை கொடுக்கிற கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். But the Lord says, set your hopes upon the living God who richly provides you with everything for you to enjoy. இரண்டாவது, உன்னுடைய எதிர்க்கு வருங்கால ஆசீர்வாதத்திற்கு நீ சேர்க்க வேண்டிய பொக்கிஷம் எப்படி? The second treasure that the Lord wants you to store up for your future. 18 வசனம் சொல்லுகிறது, Verse 18 it says, நன்மை செய்யவும். to do good. என்ன செய்யணுமா? சத்தமா சொல்லுங்க. அப்போ உன்னுடைய எதிர்காலத்தின் ஆசீர்வாதம் எதில வச்சிருக்கிறார்? Where has the Lord kept the blessing of your future? நன்மை செய்ய பழக வேண்டும். You have to practice to do உங்கள் good. வாழ்க்கையில நன்மை செய்ய நீங்கள் கற்றுக்கொள்ள You வேண்டும். have to learn or practice to do good in your life. தினந்தோறும் யாருக்காவது ஏதாவது ஒரு நன்மை செய்யணும். Every day of your life do some good ஒரு to some வசனம் people in your சொல்லுகிறது, life. நன்மை செய்யவும் தான தர்மங்கள் செய்யவும் மறவாதிருங்கள். A word of God says, do not forget to do good to the people in your life. அப்படி நன்மை செய்ய பழகினதால் தான் ஆபிரகாம் என்ன செய்கிறான்? பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான். தேவனே போஷிக்கிறார். Because Abraham learned to do good to the people, the Lord blessed him because he fed even God. இந்த திருச்சபையில் இருக்கிற விசுவாசிகள் நீங்க நன்மை செய்ய பழக வேண்டும். People in this church should practice doing good. நீங்கள் தினந்தோறும் செய்ய முடியாவிட்டாலும், Even if you are not able to do every day, ஏதாவது ஒரு நிலையில ஜனங்களுக்கு நன்மை செய்யுங்க. in some way start doing something for people. ஆமென் சொல்லலாமே. Amen. நன்மை செய்கிற நபர்கள் அவர்கள் பரலோக தங்களுடைய பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறார்கள். People who do good will store up treasures for themselves in heaven. அடுத்தது சொல்லுகிறார், The next word says, நற்கிரியைகளில் ஐஸ்வரியவான்களாய் இருங்கள். to be rich in good works. நல்ல கவனிங்க. Amen. Listen. ஐஸ்வரியம் என்று கர்த்தர் எதை சொல்றாரு? What does the Lord say in rich? எனக்கு வீடு இருக்கிறது, ஒண்ணுக்கு 2 வீடு இருக்குது. I have 2 houses. ஒண்ணுக்கு 2 கார் இருக்குது. I have 2 cars. ஒண்ணுக்கு 2 எல்லாம் 2 இருக்குது. I have double of மனைவியை everything தவிர except wife. மற்ற எல்லாம் 2 இருக்குது. Everything else is 2. ஆமென் சொல்லலாமே. Amen. ஹalleluya. Hallelujah. ஆண்டவர் சொல்றாரு, The Lord says, இதெல்லாம் ஐஸ்வரியம். all these are just riches. உண்மையான ஐஸ்வரியம் எது தெரியுமா? What is the real or true rich? நற்கிரியைகள் செய்ய வேண்டும். It is the good works that you do. ஆமென் சொல்லலாமே. Amen. ஏழைகளை நீங்க போஷிக்க வேண்டும். Feed the poor people. ஏழைகளுக்கு நீங்கள் திக்கற்றவர்களுக்கு நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டும். Do good to the destitutes of this world. அன்றைக்கு தொற்கால் மரித்தாள். Deborah died. அவள் நடந்தது என்ன? What happened? அவள் மரித்தபோது ஸ்திரீகள் வருகிறார்கள். Women came. என்ன சொல்றாங்க? What happened?
நீங்க சொல்லுப்பா. What happened to her? என்ன சொல்லுகிறார்கள்? What happened? ஐயோ இந்த தபித்தாள் எங்களோடு இருந்தபோது, Dorothy was with us. இந்த தொற்காள் எங்களோடு இருந்தபோது, Dorothy was with us. இந்த தபித்தாள் இருந்தபோது, When she was with us, அவள் செய்த நன்மைகளை பாருங்கள். look at all the good things she இது did. அவள் எனக்கு கொடுத்த வஸ்திரங்கள். These are the dresses that she இது அவளுக்கு gave. செய்த அவள் எங்களுக்கு செய்த நன்மைகள். These are the good things that she did for us. இன்னைக்கு உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். Today I am asking you a இன்னைக்கு question. ஒருவேளை நீங்க யாரும் மரிக்க மாட்டீங்க சொல்வதனால, No one is going to die today. ஒருவேளை இன்னைக்கு நீ கண்ணை மூடினா, If you close your eyes உங்க today, தெருவில் இருக்கிறவர்கள் உன்னை குறித்து சாட்சி கொடுக்கிற சாட்சி என்ன? what will be the testimony that the people in your street will give? அம்மாவா, That sister, ஐயோ இதுக்கு ஒரு நன்மையை செஞ்சதே இல்ல. that sister never did anything good. நல்லா கவனிக்க வேண்டும். Listen carefully. இந்த உலகத்தை இந்த இந்தியா தேசத்துல கிறிஸ்தவம் ஸ்தாபிக்கப்பட்டதுக்கு அடையாளம் எப்படி தெரியுமா? Do you know how Christianity was established in this nation? இந்த சால்வேஷன் ஆர்மியுடைய ஸ்லோகன் ஒன்று இருக்கிறது. There is a slogan of Salvation Army. சூப் சோப் சால்வேஷன். சூப் சூப் Soap சோப் சால்வேஷன். சொல்லுங்க. இதுதான் சுவிசேஷத்தின் முறை. This is the way of them preaching the gospel. பரிசுத்தவான் அந்த காலத்துல வந்த உடனே, when the ministers of God or saints of God came, டிராக்ட் கொடுத்து giving a tract, இயேசு உங்களை நேசிக்கிறார், Jesus loves you. இதெல்லாம் பேய் பிசாசு, All these are devils. இயேசுதான். Jesus only. அப்படி சொல்லலங்க. They didn't say that. அப்படி சொல்லல. They didn't say that. ஃபர்ஸ்ட் என்னதமா செஞ்சாங்க? Do you know what they did first? சூப் கொடுத்தான். They gave them food. அது அர்த்தம் என்ன? What does it mean? பசி உள்ளவனுடைய ஆகாரத்தை கொடுத்தான். They gave food to the hungry. திக்கற்றவளை போஷித்தான். They fed the people who did not have food. சோப் என்ன அதன் அர்த்தம்? Then the second thing is அவருக்கு soap. வஸ்திரத்தை கொடுத்தான். They gave clothes to the மூன்றாவது one. தான் சுவிசேஷத்து வருகிறது. And only third they gave இன்னைக்கு சூப் இல்ல சோப் இல்ல. Today we don't have food or clothing. இன்னைக்கு நன்மை செய்கிற பழக்கம் சபைகளில் இல்லை. The church does not have the habit of doing ஒரு good. காலத்துல கிறிஸ்தவம் என்றால் என்ன? What does Christianity mean? நன்மைகளை செய்வதுதான் கிறிஸ்தவம். Christianity means doing good. அவனை இயேசுவிட்ட கொண்டு வருவது அல்ல உன் நோக்கம். Not bringing them to Christ. இயேசுவினுடைய சாயலை நீ அவனுக்கு காண்பிக்க But வேண்டும். for you to show Jesus to the world. அப்போஸ்தலர் புத்தகத்தில் வேதம் விதமாய் சொல்லுகிறது. In the book of in the Acts of Apostles it நசரேயனாகிய says, இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் அவர் அபிஷேகம் பண்ணினார். Now the Lord filled Jesus with anointing and power. இயேசு சுற்றி திரிந்தார். Jesus went around. எப்படி என்ன செய்தாரா? What did he do? நன்மை செய்கிறவரா. He went around எல்லா doing சத்தமா good. சொல்லுங்க, என்ன செய்தாரா? What did Jesus do? நன்மை செய்கிறவரா. He walked around doing சுற்றி good. திரிந்தார். He walked around இயேசு இந்த doing good. உலகத்தில் நடந்தபோது When Jesus was living in அவர் this செய்த world, நன்மைகள் தான் அநேகர் அவர் பட்சமாய் ஈர்த்து கொண்டது. the goodness that Jesus did drew many people near இதுதான் him. கட்டளையாய் கொடுக்கிறார். This is the commandment that the இந்த Lord ஊழியம் gives. செய்கிற சபையில் அநேகர் இருக்கிறார்கள். There are many who do ministry in the நீ church. செய்கிற ஊழியம் என்னவா இருக்க வேண்டும்? What should your ministry be? ஜனங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். You have to do good to the ஜனங்களுக்கு people. தான தர்மங்கள் செய்ய You வேண்டும். have to give goodness to people. திக்கற்றவர்களை நீங்கள் தாங்க வேண்டும். You have to support the destitute. அநாதைகளை நீங்கள் போஷிக்க You வேண்டும். have to feed the orphans. இதுதான் ஐயா கிறிஸ்தவம். This is Christianity. இதுதான் கிறிஸ்தவம். This is இந்த Christianity. கர்த்தரை ஆராதிக்க சபையே, Church, you have come to the உங்களை church. எத்தனை பேர் மார்பில கை வைத்து சொல்ல முடியும்? Touch your heart and say, நான் திக்கற்றவர்களை தாங்குகிறேன். I am supporting the நான் destitute. விதவைகளை போஷிக்கிறேன். I am feeding the widows. பசியுள்ளவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறேன். I give food to the poor அநாதைகளுக்கு ஒரு people. தகப்பனாய் இருக்கிறேன். I am a father to the உங்களில் எத்தனை orphans. பேர் சொல்ல முடியும்? How many of you can அதை say that? செய்யாத நீ உன்னை கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்வதற்கு எந்த விதத்தில் தகுதி இல்லாதவர்கள். If you do not do those things, you are not worth to call yourself a Christian. இயேசு என்றால் யார்? Who is Jesus? அவர் நன்மை செய்கிறவர். He is someone who did இயேசு good. என்றால் யார்? Who is Jesus? அவர் நற்கிரியை செய்கிறவர். He did goodness to இயேசு people. என்றால் யார்? Who is Jesus? அவர் மனதுருக்கம் உள்ளவர். He had compassion. இயேசு என்றால் யார்? Who is Jesus? அவர் ஜனங்களை போஷிக்கிறவர். He fed people. இன்றைக்கு எங்க அந்த கிறிஸ்தவம் இருக்கிறது? Where is that Christianity? இன்னைக்கு எங்க அந்த கிறிஸ்தவம் இருக்கிறது? Where is Christianity? சும்மா வெள்ளை புடவை கட்டிக்கொண்டு பைபிளை தூக்கிட்டு தெரு தெருவாய் ஓடுவார்கள். People wear a white saree, take the Bible and walk around in the ஒரு streets. நன்மை செய்ய மனமற்றவர்கள். They don't have the heart to do good. நன்மை செய்ய வேண்டும். You have to do இந்த good. ஆண்டவர் கட்டளையாய் கொடுக்கிறார். The Lord gave this as a ஒரு ஆமென் commandment. சொல்லலாமே.
சத்தமா சொல்லலாமே. Amen. ஹalleluya. Amen. அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். That is what the Lord says. நன்மை செய்யவோ, To do good, நற்கிரியைகளை ஐஸ்வரியவான்களாகும்படிக்கு நற்கிரியைகளில் ஐஸ்வரியவான்களாய் இருக்கவும், be rich in good works. மூணாவது சொல்றாரு, Thirdly, the Lord says தாராளமாய் கொடுக்கணுமா. to give without. எப்படி கொடுக்கணுமா? சத்தமா சொல்லுங்க. தாராளமாய் கொடுக்கணும், உதார குணமுள்ளவளாய் இருக்கணும். ஆமென் சொல்லுவோமே. ஹalleluya. Hallelujah. அதை நீங்கள் கற்றுக்கொள்ள You வேண்டும். have to learn that. அநேகரை நான் I've அறிந்திருக்கிறேன். known so many people. இன்றைக்கு அவரெல்லாம் கோட்டீஸ்வரர்களாய் They இருக்கிறார்கள். are millionaires today. ஆனா ஒரு காலத்துல ஒன்றுமில்லாமல் இருந்தார்கள். But one day they did not have anything. நம்முடைய சபையில ஒரு சில நான் சொல்ல முடியும். I can point out some people in our church. ஒன்றுமில்லாமல் இந்த சபைக்கு வந்தார்கள். They came to the church with nothing. அவருக்கு பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியாத நிலையில் இருந்தார்கள். They were in a condition where they were not able to ஆனால் give fees to கர்த்தருடைய the சபையை children. நேசித்தார்கள். They loved the church. ஊழியத்தை நேசித்தார்கள். They loved the ministry. அதுல ஒரு சகோதரன் சபையில் இருக்கிறார்கள். There's a brother in the church, ஒரு சகோதரி, a sister. நானும் அவர்களை அதிகமா நேசிப்பது உண்டு. I really love that ஏன்னா அவருடைய sister குடும்ப சூழ்நிலை எனக்கு தெரியும். because I know her வீட்ல family சாப்பிட situation. ஆகாரம் இருக்காது. She did not have food to eat in பிள்ளைகளை her house. கட்டுறது ஃபீஸ் இருக்காது. They did not have money to ஆனால் pay அவர்கள் fees. செய்கிற ஒரு சின்ன பிசினஸ் But a small business that she அப்படியே did, கொண்டு வந்து சபையை அலங்கரிப்பார்கள். they will bring it inside the church. இன்னைக்கு வரைக்கும் சபையை அலங்கரிக்கிற பொறுப்பு அவர்கள் தான் எடுத்துக்கொள்வார்கள். She is the one who takes responsibility of decorating the church. எதற்காக? Why? அவர்களுக்கென்று ஒன்றுமில்லை என்று எனக்கு தெரியும். I know that she does not have anything. கர்த்தர் இல்லாமையிலே அவர்கள் கொடுக்க பழகி கொண்டார்கள். She learned to give even amidst when she இன்னைக்கு had உலகம் nothing. முழுவதும் அவங்க சுத்தி Now கொண்டிருக்கிறார்கள். she is going around the world. இப்போது கூட அவர்கள் எனக்கு சில புகைப்படம் அனுப்புறாங்க. பிரான்ஸ் போறேன் பாஸ்டர். Now she's sending some pictures saying that I'm going to நான் France. இத்தாலி போய் கொண்டிருக்கிறேன். Pastor, I'm going to Italy. நாளைக்கு நாங்கள் ஆம்ஸ்டர்டாம் போகிறேன். Tomorrow I'm going to Amsterdam. என் அன்பு தேவ பிள்ளையே, My beloved children of இது எப்படி God, நடக்கிறது? how did this happen? தேவனுக்காக நீங்கள் தாராளமாய் உதாரமுள்ள குணமுள்ளவர்களாய் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். You have to learn to be generous in giving to God. இருக்கிறதிலே கொடுக்கிறது அல்ல, Not giving what you have, இல்லாமலே கொடுக்க பழக but வேண்டும். giving when you don't have. என்றைக்கும் இல்லை என்கிற வார்த்தையோட வாயில வரக்கூடாது. Let the word saying no be இதுதான் not come out of your mouth. This is the key for நான் இந்த your சபையில future. அதிகமா யாரை கிட்ட சொல்லுவேன் என்றால், One person that I like to always வசதி point உள்ளவரை out. நான் பொதுவா கேட்கிறதே இல்ல. I generally do not go to the rich இந்த ones. இல்லாமையில் இருக்கிறாங்க தெரியுமா? To the people who don't have. வாடகை கட்ட முடியல. People who cannot pay rent. ஃபீஸ் கட்ட முடியல. People who cannot pay the fees. பிள்ளைகளுக்கு துணி எடுத்து கொடுக்க முடியல. People who cannot buy dress for the அப்படிப்பட்டவர்களை children. நான் கட்டாயப்படுத்துவது உண்டு. I always compel them to give for the ஏன் Lord. காரணம்? What is the அவங்களுடைய reason? தரித்திரம் மாறுவது அவர்களுடைய உழைப்பிலே அல்ல. Their poverty will not change because அவர்கள் of their work. தாராளமாய் கர்த்தருக்கு கொடுப்பதில் தான் இருக்கிறது. Because they give generously for God. ஆக நீ எவ்வளவாய் நீ தாராளமாய் கொடுக்கிறாயோ, The more generous you are giving for God, அவ்வளவாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். that much more the Lord will bless இதை you. ஆண்டவர் ஆலோசனையாய் சொல்லல. The Lord is not giving this இது as a ஆண்டவர் counsel. கட்டளையாய் சொல்றார். The Lord is giving this to you as ஆக a இந்த சபையில் commandment. அநேகர் ஏழைகள் இருக்கிறீர்கள். There are many poor people in the church. அநேகர் இல்லாமல் இருக்கிறீர்கள். There are many who don't have things. இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய ஸ்தானாதிபதியாய் இருந்து சொல்லுகிறேன். In the name of Jesus, as the ambassador of Christ, உள்ளவர்கள் கொடுக்கிறதை விட இல்லாதவர்களாகி நீங்கள் அதிகமாக கொடுக்க பழகுங்கள். people should practice to give when you have nothing than the ones who give when they have everything. நீங்கள் நற்கிரியைகளை செய்ய பழகுங்கள். Learn to do good works. நன்மை செய்ய பழகுங்கள். Learn to do good. அன்னைக்கு இயேசு காணிக்கப்பட்டு அருகே உட்கார்ந்திருந்தார். Jesus sat near the offering box. ஐஸ்வரியமுள்ளவர்கள் ஏராளமாய் போட்டார்கள். Many wealthy people and gave so much to the கர்த்தர் அதை temple. கணக்கிலே எடுக்கல. But Jesus did not consider அவர் that at சொல்றார், all. அவர்கள் தங்களிடத்தில் உள்ளவைகளில் இருந்து கொடுக்கிறார்கள். Jesus said they are giving from what they ஆனா ஒரு have. விதவை வருகிறார். Now a widow walked towards அவளிடத்தில் them. ஒண்ணுமே இல்லை. She did not have anything. ரெண்டு காசு தான் இருக்கிறது. She only had 2 coins. ரெண்டு காசு தான் She only இருக்கிறது. had 2 coins. வேறு இல்லை. She did not have அவள் anything நேராய் else. காணிக்கப்பட்டு வருகிறார். She came towards the offering சிந்தை box. சொல்லுகிறது, Her thought ஏய் says, பைத்தியக்காரியே, you are ரெண்டு crazy. காசுல ஒண்ண போட்டு ஒண்ணு உனக்கு வை. Give 1 coin and keep the rest for நாளைக்கு you. என்ன சாப்பிடுவ? What will you eat அந்த ஒரு tomorrow? காசு தான் நைட்டு சாப்பாட்டுக்கு. You have that 1 coin அந்த for your ஒரு food காசு தான் tonight. நாளைக்கு உன்னுடைய குடும்பத்திற்கு. You have just 1 coin for your சிந்தை family
சொல்லுகிறது tomorrow. The mind ஒன்றை says, உனக்கு வைத்துக்கொள், keep one for இன்னொன்று yourself, கர்த்தருக்கு கொடு. give the other one for ஆனா God. கர்த்தர் சொல்லுகிறார், But the Lord says, உள்ளதை கொடு, give whatever you அவர் நீ have. விதைக்கிறதை 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறவர். Whatever you sow, the Lord will give 100-fold of it. அவள் இருக்கிறதை அப்படியே கொடுத்து விட்டார். She gave everything that she had. 2000 வருஷமா அந்த விதவைகள் சபைகளில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறார். Even after 2000 years, the churches are speaking about that widow. 2000 வருஷம் அந்த 2 காசை கொடுத்த அந்த விதவை இன்னைக்கு எத்தனையோ தரித்திரர்களை கொடுக்க வைத்து அவள் ஐஸ்வர்யவான்களாய் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். That widow who gave 2 coins on that day 2000 years ago, even today she is inspiring so many poor people to give and be blessed in God. அதுதான் கர்த்தர் கட்டளையாய் சொல்லுகிறார். That is why the Lord gives this as a ஐஸ்வர்யத்தில் commandment. நம்பிக்கை வைக்காதீர்கள். Don't set your hopes on riches. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைங்க. Set your hopes on God. நன்மை செய்யுங்கள். Do good. நற்கிரிகளை செய்யுங்கள். Do good works. தாராளமாய் கொடுங்கள். Be generous in your giving. உதாரத்துவமாயிருங்கள். Be ready to ஒரு ஆமென் share. சொல்லலாமே. Amen. இந்த செய்தியை கொடுக்கிறதுக்கு தான் கர்த்தர் ஒரு வாரமா என்ன புடமிட்டு கொண்டு வந்தார். This is why for one whole week the Lord was tormenting me for this நேத்து service. 10 மணிக்கு பாஸ்டர்மேண்ட் ஆபீஸ்க்கு வந்தாங்க. Pastor Ma came to my office at 10. நீயா பிரசங்கத்தை கொடுத்த கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுக்கலன்னு I told Pastor Ma, the Lord has not given me a word, you speak tomorrow. ஆனால் அவங்க பேசாம போய் விட்டார்கள். She also walked away நான் silently. உட்கார்ந்து கொண்டே இருந்தேன். I was just sitting. ஏறக்குறைய 1 மணி வரைக்கும் ராத்திரி ஆபீஸ்ல உட்கார்ந்து ஜெபித்து கொண்டே இருந்தேன். Till night 1 I was sitting and I was praying. அங்க வீட்ல போய் படுத்து கொண்டே திரும்ப படுத்து கொண்டே யோசித்தேன். I was just lying on my bed and thinking. திருப்பி எழுந்து பைபிளை வாசித்தேன். I got up again and I prayed. கர்த்தர் சொன்னார், And the Lord உன் said, ஜனங்களுக்கு சில கட்டளையை கொடு. give commandments to my அவர்களுக்கு சில people. கட்டளை கொடு. Give certain அவங்க commandments to my ஜெபிக்கிற people. விசுவாசிகள் தான். They are praying அவர்கள் believers. ஆராதிக்கிற விசுவாசிகள் They are தான். believers who worship. கர்த்தரை ஊழியம் செய்கிற விசுவாசிகள் They are தான். believers who do the ஆனால் ministry. அவர்களுடைய நிலைகளை நான் மாற்ற வேண்டும் என்று But I விரும்புகிறேன். want to change their condition. அவர்களுடைய நிலைகளை நான் மாற்ற விரும்புகிறேன். I want to change the அவருடைய condition of சூழ்நிலைகளை my மாற்ற people. விரும்புகிறேன். I want to change the situation அவர்கள் of my ஜெபம் people. அல்ல. Not their எனக்கு prayer. தேவை அவர்கள் சில சொத்துக்களை சில ஐஸ்வர்யங்களை சில நன்மைகளை அவர்கள் சேர்த்து வைக்க வேண்டும். I want them to store up some treasures. I want them to store up some goodness. இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்களை அல்ல. He does not want you to store up the worldly பரலோகத்தில் riches. அவர்கள் சொத்தை சேர்க்க வேண்டும். He wants you to store up treasures அவர்களுக்கு in கட்டளை heaven. கொடு. Give them the அவர்களுக்கு commandment. கட்டளை கொடு. Give them the என்ன commandment. கட்டளை? What is that commandment? உலகத்தின் ஐஸ்வர்யத்தின் மேல் அவர்கள் நம்பிக்கை வைக்க வேண்டாம் என்று கட்டளை கொடு. Give them the commandment to not set their hopes on the worldly இயேசுவின் riches. நாமத்திலே In the name of கர்த்தருடைய Jesus, ஊழியக்காரனாய், as the ambassador of தேவனுடைய Christ, தீர்க்கதரிசியாய், as the prophet of தேவனுடைய God, ஸ்தானாதிபதியாய், as the ambassador of இந்த Christ, திருச்சபைக்கு நான் கட்டளையிடுகிறேன். I command this church இயேசுவின் today. நாமத்திலே கட்டளையிடுகிறேன். In the name of Jesus, I உலகத்தின் command. ஐஸ்வர்யத்தின் மேல் நீ நம்பிக்கை வையாதே. Do not set your hopes on the uncertain riches of the world. உனக்கு சம்பாதிக்கக்கூடிய பலத்தை கொடுத்து உன்னை சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கிற உன் தேவன் மேல் உன் நம்பிக்கை வை. Set your hopes on God who gives you the strength to earn and who will provide you with everything for you to உங்களை enjoy. கட்டளையிடுகிறேன். In the name of Jesus, I நீங்கள் command you. ஒவ்வொருவரும் நன்மை செய்கிறவர்களாய் மாறுங்கள்.